ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு பயங்கரமான சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வுனா, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய மோகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சென்னைக்கு அவரோட வேலையா போயிருக்காருங்க. அங்கேயும் இவரோட தொழில் விஷயமா தான் போயிருக்காரு. போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டான காரணத்தினால இவர் ஒரு இடத்துல போய் ரூம் போட்டு தங்குறாருங்க. அங்க நடந்த அமானுஷ சம்பவம் இவரோட வாழ்க்கையில மறக்கவே முடியாதாம். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. உயிர் தப்பிச்சிட்டோம் அப்படின்றத இவரால் நம்ப முடியாத அளவுக்கு அமானுஷங்கள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள் என்னன்றது தான் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஹைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோகன் அப்படின்றவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் தாங்க. இந்த நபரோட சொந்த ஊர்ல இருக்கிறது கம்மி நாட்கள் தான் இருப்பாராம். அங்கங்க ஊர்கள்லாம் மாறி மாறி இந்த நபர் ஒரு வாரம் கிட்டத்தட்ட 15 நாளெல்லாம் தங்கி இருந்தெல்லாம் வேலை செய்வாராம். வரும்போது கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டோட தான் வருவாராம். இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை இவருக்கு சென்னையில இருந்து வேலை வந்திருக்குங்க. இந்த லேண்டை முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இவர் போறாரு அப்படின்னா பையில இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சு ஒரு பேக் எடுத்துட்டு போவாராம். ஆனா இந்த முறை பேக் எதுவுமே எடுத்துட்டு போகலையாம். காரணம் என்னன்னா, போனதும் வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலமே ரிட்டர்ன் திரும்பிடுவோம்ல, அதுக்குள்ள என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால அவர் எடுத்துட்டு போகலையாம். அங்க சென்னைக்கு போறாருங்க. இவரோட வேலை முடியுமான்னு பாக்குறாங்க. அன்னைக்கு இவரோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த நபருக்கு வேலையே முடியல. சரி, வேலையே முடியலையே என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணபடியே மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சாங்க. அதன் பிறகு இவர் வந்துட்டு ஒரு வழியா போயிட்டு இருக்காரு. அப்போதான் இந்த நபர் சொல்றாரு, அங்க ஒரு பழங்கால மாதிரி ஒரு சிற்பம் எல்லாம் பழங்காலத்துலனாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு லாட்ஜ், அதாவது அந்த ஒரு ஹோட்டல், அந்த இடத்துல போயிட்டு ரூம் போட்டு தங்கலாம் அப்படின்னு இவர் நினச்சிருக்காருங்க. அங்கே போகிறாருங்க. அங்கே போயிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறாரு. இவங்களுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த ரூம் சர்வீஸு எல்லாமே அங்கேயே கிடைக்கும் அப்படின்றதுனால இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாருங்க. அங்கே போயிட்டு இந்த மோகன் அப்படின்றவர் ரூம் கேட்குறாருங்க. அங்கே ரூம் அன்னைக்கு எல்லாமே ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு ரூம் கூட ஃப்ரீயாகவே இல்லை. இப்போ மோகன் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாங்க. அந்த நபர் தயக்கத்தோடையே சொல்கிறாருங்க, ஒரே ஒரு ரூம் தாங்க சார் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து விஐபிங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஐபிங்களுக்கு மட்டுமா? சரி பரவாயில்ல, எனக்கு அந்த ரூமே ஓகே தான், நான் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மோகன் சொல்லியிருக்காருங்க. ஆனால் ரிசப்ஷனிஸ்ட் மறுபடியும் ஏதோ சொல்கிறதுக்காக வராருங்க. ஆனால் மோகன் அவரை சொல்கிறதுக்கே விடலையா. சார் அது வந்து அப்படின்னு சொல்லி அவர் தயங்கியிருக்காரு. அது வந்து என்னப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த நபரோட கையில இருந்து சாவி பிடுங்கிட்டு இந்த நபர் நகர ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த ரூம்ல அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளுமே இந்த மோகன் அப்படின்றவர் லிஃப்ட்ல ஏறிட்டாரா. லிஃப்ட்ல ஏறினதுக்கு அப்புறமா மேலே ஏறி போறாருங்க. இவருக்கு கொடுத்த ரூம் 440. இந்த 440வது ரூமுக்கு இந்த நபர் போகும்போது அந்த இடமே ஃபுல்லா அமைதியா இருக்குங்க. இவரோட அந்த ஷூவோட அந்த சவுண்டு மட்டும்தான் நல்லா எக்கோ ஆகிற மாதிரி கேட்டிருக்கு. என்னடா இது, நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலான்னு பார்த்தா இன்னைக்கு இங்கே தான் தங்குற மாதிரி ஆயிடுச்சு, தங்கி தான் ஆகணுமாட்டுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இவர் தனக்குத்தானே பேசிக்கிட்டு நடந்து போறாருங்க. அங்கே போயிட்டு ரூமோட அந்த கீயை பார்க்குறாரு. 440வது ரூம் வந்தாச்சு. அந்த டேகையும் பார்க்குறாரு, 440. சரி ஓகே அப்படின்னு அந்த ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதுமே குபீர்னு பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்கீங்க. இவரால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்மெல். இப்போ இந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த ரிசப்ஷனிஸ்ட் தயங்கினது இதுக்கு தானா, ரூம் சர்வீஸ் இல்லையா, இல்லை இதுல தண்ணி வராதா, இல்லை ஏசி ஒர்க் ஆகாதா, என்ன பிரச்சனைக்காக இவன் தயங்கிருப்பான் அப்படின்றதா அங்க போய் தான் யோசனை பண்ணியிருக்காரு. சரி எதுவோ கூட இருந்துட்டு போகுது, இந்த ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு காலே போகலை. என்னடா இது காலே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படா நம்ம தங்குறது அப்படின்னு பார்க்குறாருங்க. ரூம் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஸ்மெல்லு இவரால் பொறுத்துக்கவே முடியல. அங்கங்கே தேடி பார்க்குறாருங்க. அங்கேயே ஒரு ரூம் ஸ்ப்ரே இருந்திருக்கு. அந்த ஸ்ப்ரேவும் அடிச்சு விடுறாரு. அடிச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்மெல்லு குப்பீர்னு அடிக்குதுங்க. என்னடா இது, மறுபடியும் அதே ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி இந்த நபர் யோசனை பண்ணிக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போறாருங்க. அங்கே பாத்ரூம்குள்ளே அதை விட மோசமான நாத்தனார் தாங்க.
இது என்ன ஸ்மெல்லுன்றதை இவரால் கண்டே பிடிக்க முடியல. ஏதோ ஒரு அழுகி போன மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது. இது பொறுத்துக்க முடியாதவர் வெளியே வராருங்க. அங்கே பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. வெளியே வராரு, ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாரு, அந்த ரூம் கதவையும் ஓப்பன் பண்ணி விடுறாரு. இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நேரத்தில் போயிடும்னு பார்க்குறாரு, போகவே இல்லை. சரி என்னடா பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு அந்த நபர் ஃபேனை போட்டுட்டு படுக்கிறாருங்க. இந்த ஏசியையும் ஆன் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் ஃபேனையும் ஆன் பண்ணிக்கிட்டு தான் இந்த நபர் படுக்கிறார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசனையோடைய அவரை அறியாமலே தூங்கிட்டார். நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்துருச்சு. வந்த பிறகு நல்லா தூங்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி எப்படியோ ஒரு ஃபீல் வந்திருக்குங்க. உடனே இந்த நபர் கண்ணை முழிக்கிறார். கண்ணை முழிச்சிட்டு என்னடா இது ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை பார்க்குறாராம். ஃபேனு ஓடலை. இப்போ ஏசியையும் பார்க்குறாரு, ஏசியும் ஓடலை. என்னடா இது என்னதான் ரூமு விஐபிங்களுக்குன்னு சொன்னாங்கன்னா இப்படி இருக்குதே இந்த ரூமில் எப்படி விஐபிங்க தங்குவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு லைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது சுவிட்சு, அந்த ஃபேனோட சுவிட்சு, ஏசியோட சுவிட்சு ஆனில் தான் இருக்குது. ஒருவேளை கரண்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஜன்னல் வழியாக அங்கே லைட் எரியறதெல்லாம் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சமும் வருது. கீழெல்லாம் லைட் எரியுதே, இந்த ரூமில் மட்டும்தான் லைட் எரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னாலும் ஃபோனும் ஒர்க் ஆகலை. என்னடா போங்கடா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்கங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த பாய்கிட்ட கேட்குறாங்க, அந்த பையன்கிட்ட என்னப்பா ரூம் இது, விஐபிங்களுக்கு இப்படி தான் ரூம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவுமே அந்த நபர் எதுவும் சொல்ல வராரு. அது வந்துங்க சார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே மோகன் வெடுக்குன்னு அவங்கள திட்டிட்டு கிளம்பிடுறாரு. இது என்ன ஹோட்டலோ என்னவோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கிளம்புறாரு. என்னதான் சொல்ல வராருன்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த மோகனுக்கு அமானுஷ நிகழ்வே நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து கடைசியில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேகமா போறாருங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது இப்போ ஃபேனும் அந்த ஏசியும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு லூஸ் கனெக்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டோரை லாக் பண்ணிட்டு வந்து படுக்கிறாருங்க. படுத்து ஒரு ½ ஆகிடுச்சாம். நல்லாவே தூங்கிட்டாரு. ஆல்ரெடி இவருக்கு தூக்க கலக்கம் இல்லையா, அதனால நல்லாவே தூங்கிட்டாரு. அப்போ திடீர்னு அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்குது. அழுகுரல் நல்லா தெளிவாக கேட்குது. ஒரு பொண்ணு அழுகுறாங்க அப்படின்றது. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டு அங்கே பெட்லேயே எழுந்து உட்காந்துட்டு யாராவது இருக்கீங்களா, இந்த ரூமில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாராங்க. கேட்கும் போதுமே அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வரலை. அந்த அழுகுரலும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே இல்லை, நம்மளோட தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மறுபடியும் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு படுக்கிறாருங்க. இந்த முறை ஏசியை வந்து ரொம்பவே டெம்பரேச்சர் கம்மியாக வச்சுட்டு ரொம்ப கூலிங்காக வச்சுட்டு படுக்கிறாரு. நல்லா இழுத்து போத்திட்டாரு. படுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்குமாங்க. அப்போது இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு பொருள் டமால்னு ஒட்டையிற மாதிரி இருந்திருக்கு. நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது பொருள் விழுந்தா நமக்கே அப்படியே ஒரு மாதிரி தூக்கி போடல, அந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. உடனே எந்திரிக்கிறாருங்க. எழுந்துட்டு சுற்றி பார்க்குறாருங்க. எதுவுமே தென்படலை இவருக்கு. என்னடா எதுவுமே தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் ஸ்விட்சை போடலாம் அப்படின்னு லைட்டோட ஸ்விட்சுக்கிட்ட போகிறாராங்க. அங்கே போகும்போது அந்த ஸ்விட்ச் பாக்ஸுக்கு கீழே சின்னதாக ஒரு மரப்பெட்டி மாதிரி இருக்குது. அந்த மரப்பெட்டி தானாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா கொஞ்சமாக சத்தத்தோடு ஓப்பன் ஆகுது. இந்த சத்தத்தை பார்த்ததும் நடுங்கி போயிட்டாராங்க. என்னடா இது தானாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லைட்டை போடுறாருங்க. அப்போது அந்த மரப்பெட்டி டம்முன்னு விழுந்து லாக் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் லைட்டை ஆஃப் பண்ணுறாராம். அந்த மரப்பெட்டி தானாக ஓப்பன் ஆகுதான். ஒன்றுமே புரியல. நல்லா நடுங்கி போயிட்டாரு, ஆடி போயிட்டாரு. மனுஷன் நல்லாவே உறைஞ்சி போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த மரப்பெட்டியில இருந்து மெதுவாக கை ஒன்று வெளியே வருதாங்க. மனுஷனோட கை. அது சின்ன பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து மனுஷனோட கை மாத்தவர் அள்ளு விட்டு போயிட்டார். இந்த லைட்டை போடலாம் அப்படின்னாலும் இவரோட காலை வாரி விட்டுருச்சாங்க. அந்த கை கீழே பொத்துன்னு விழுந்துட்டார். விழுந்தவர் தடுமாறி எழுந்து நின்று அந்த அரைகுறை வெளிச்சத்தில் பார்க்குறாராங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து கை மட்டும் இல்லை, இப்போ ஒரு தலையும் வெளிவருது. நடுங்கி போயிட்டாரு.
தலையை பார்த்ததும் அது ஒரு பொண்ணோட தலை அப்படின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு 4 அடி பின்னாடி ஸ்டெப்ல வேக வேகமா நகர்ந்து வந்துட்டாராங்க. நகர்ந்து வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாராம், அந்த ரூம்குள்ள அந்த பொண்ணோட தலை மட்டும் இல்லை, அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட உருவமே வெளியே வந்திருக்கு. வந்த உருவத்தை பார்த்தவர் பயங்கரமா நடுங்கி போயிட்டாருங்க. எப்படி இருக்குன்னா, அந்த உருவத்தோட அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மக்கி போன பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்குங்க. அப்படியே ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதற்கடுத்து அங்கேயே விடாத கண்ணு வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. அந்த உருவமும் இவரை நோக்கி நகர்ந்து வர மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. இந்த உருவம் நகர்ந்து வர வர இவரும் எவ்வளவோ கத்துறதுக்கு ட்ரை பண்ணாராங்க. சுத்தமா இவரால் கத்தவும் முடியல. இந்த பக்கம் நகரலாம் அப்படின்னு நகர்றாராம். ஒண்ணுமே பண்ண முடியாம சில மாதிரி சுயநினைவு இல்லாத மாதிரி நின்றுட்டாராங்க. அதன் பிறகு அந்த உருவமும் பக்கத்துல வருதுங்க. வந்த உருவத்தை இன்னும் கொடூரமான ஒரு ஃபேஸை அப்பதான் பார்க்குறாருங்க. ஃபுல்லாக முகமெல்லாம் அழுகி போய் அப்படியே அங்கங்கே சதைகள் எல்லாம் வெளியே வந்த மாதிரி இருந்திருக்குங்க. பயங்கரமான ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இவரால் கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. இப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த நபரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தமாக அவரால் கத்தவும் முடியல, நகரவும் முடியல. அந்த பேய் நம்மளை கொன்னுடும், அவ்வளோதான், நம்ம செத்துட்டோண்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வந்துருச்சா. கூடவே இந்த ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அவ்வளவு வேகமாக அந்த பயத்தில் இதயமும் துடிக்க ஆரம்பிச்சிச்சா. என்னடா இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்குள்ளேயுமே அந்த உருவம் இவரை நோக்கி பக்கமாக வந்துருச்சு. வந்த உருவத்தை அப்போ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறாருங்க. ஆள் அரண்டு போயிட்டாரு, அள்ளு விட்டு போயிட்டாரு. அடுத்து அந்த உருவம் மெதுவாக எழுந்து நின்று அப்படியே மறைஞ்சிருச்சா. மறைஞ்ச உருவத்தை பார்த்ததும் இந்த நபருக்கு இவ்வளவுதான் பயம் இல்லையாங்க. கைக்கெல்லாம் அப்படியே விட விடன்னு நடுங்கிட்டு இருக்குதுங்க. என்னமோ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. கதவு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ வெளியே ஓடலான்னு பார்க்கும்போதும் அந்த உருவமானது கதவை டம்முன்னு சாத்திட்டு கதவு ஓரத்துலேயே நின்றுட்டு இருக்கு. இப்போது அங்கே கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற அந்த உருவம் இவர் தள்ளுற மாதிரி இந்த நபர் தானாகவே ஒரு 4-5 ஸ்டெப்பு பின்னாடி போகிற மாதிரி போயிருந்திருக்காருங்க. இப்படியும் நடக்கும்போதும் அந்த நபர் நல்லா நடுங்கி போயிட்டார், மிரண்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னே புரியாத அளவுக்கு ஆயிட்டார். அடுத்தது இந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க இந்த கதவுக்கிட்ட நின்றுட்டு இருந்த உருவம், இது என்னோட ரூம், நீ எதுக்கு வந்த, என்னை தொல்லை பண்ணுறதுக்குன்னே வந்தியா அப்படின்னு கேட்குதாங்க. அதுவும் ஒரு பயங்கரமான குரல். இந்த குரல் அந்த ரூமில் எல்லா பக்கமும் எக்கோ ஆகிற மாதிரி இருக்குங்க. ஒரு டைம் சொன்னதே ஒரு 4 டைம் சொன்ன மாதிரி பயங்கரமாக எக்கோவை இவருக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவரை பொறுத்துக்கவே முடியல. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு கையை அசைச்சு காதை பொத்தலாம் அப்படின்னு பார்த்தாலுமே கை ஓரளவுக்கு மேலே வருதுங்க. ஆனால் காதை பொத்தவே முடியல. இவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிற மாதிரி, தலைவலிக்கிற மாதிரி எப்படி ஆயிடுச்சா. அடுத்தது இந்த உருவம் எப்படா மறையுன்ற மாதிரி நினச்சிட்டாராங்க. எப்படா இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே ஓடுவோம் அப்படின்ற மாதிரியும் நினச்சிட்டாரா. அடுத்தது இந்த உருவம் மெதுமெதுவாக நகர்ந்து வந்து, இது என்னோட ரூம் சொல்கிறல்ல, வெளியே போறியா இல்லையா, இன்னைக்கு நீ தான் எனக்கு ரத்த காவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரத்த காவா அப்படின்னும் போதே இவருக்கு நல்லா பயம் வந்துருச்சு. இன்னையோட நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாராம். ஆனால் எந்த சாமியோட எந்த கடவுளோட புண்ணியமோ என்னமோ தெரியல, ஆனால் அன்னைக்கு நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த உருவம் பக்கத்தில் நெருங்கி வந்து இப்படி சொன்னதுமே அந்த நபர் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாராங்க. விழுந்துட்டு பிறண்டு ஒரு ரோல் போயிட்டு இப்படி ரோல் ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்து பார்க்குறாராங்க. அந்த உருவம் எங்கேயுமே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த ரூம் ஃபுல்லாகவே சிரிக்கிற மாதிரியான குரல் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இந்த குரலை இவரால் தாங்கிக்க முடியாமல் வேகமாக ஓடி போய் பெட்லேயே பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போத்துறாராங்க. பார்த்தா அந்த ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப 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 லோவாக இருக்குது. பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருக்கு. இந்த குளிர் தாங்க முடியாமலே செத்து போயிட மாட்டுக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சி போர்வையெல்லாம் நல்லா இழுத்து போத்தி பார்க்குறாருங்க. என்ன பண்ணியுமே இந்த குளிர் தாங்கவே முடியல. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்லடா சாமின்ட்டு இந்த நபர் வேகமாக எழுந்து ஓடுறாருங்க. கதவை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா பார்த்தா நார்மலாக இருக்குங்க எல்லாமே. இவரோட ரூமில் மட்டும்தான் அந்த அமானுஷம் நடந்திருக்க மாட்டேங்குங்க. இது யாருக்குமே தெரியல. அக்கம் பக்கத்து ரூம்காரங்களுக்கு கூட இவர் இவ்வளோ தூரம் இந்த அவதிப்பட்டதெல்லாம் தெரியவே இல்லை. அப்புறமா கத்துன்னு கத்துறாராம் பாருங்க. அப்போவுமே எந்த ஒரு ரூம்களுக்குமே கேட்கவே இல்லையா அந்த சத்தம்.
இப்படி கேட்கவே இல்லையே, என்னடா இது அப்படின்ட்டு வேக வேகமாக கீழே ஓடுறாங்க. அந்த ரிசப்ஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஓடுறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே ரிசப்ஷனில் இருந்த அந்த பசங்களையுமே காணோம், அந்த ஆளுங்களையுமே காணோம். எங்கடா போயிட்டீங்க, என்ன இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே, விஐபி ரூமுன்னு தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு இவர் அங்கேயே உட்காந்துட்டு அழுகிறாருங்க. வேகமாக அழுகிறாரு. அதன் பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரூம் பாய் வராருங்க. வந்த அந்த பையன்கிட்ட எங்கப்பா போனாங்க எல்லாரும், யாருமே நான் கூப்பிடுறது காதலே வாங்க மாட்டீங்களா, யாருக்குமே கேட்காதா அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சுங்க, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரூம் நம்பர் சொல்லி, இப்படி தான்பா நான் படாத பாடுபட்டுட்டேன்பா, அந்த ரூமை எனக்கு ஏன்பா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ ரிசப்ஷனில் இருந்த அந்த ஆளும் வந்துட்டாரு. வந்தவர்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுக்கும்போதே சார் அப்படின்னு சொல்லி தடுத்தல, நீங்கள் தான் கேட்கல, நான் அப்படித்தான் போவேன்னு சொல்லி நீங்கள் போனீங்கல்ல, அதனால தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரி, இந்த ரூமில் என்னதான் நடந்துச்சு, அந்த ரூமை என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போதான் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இந்த நபர் போயிருக்கிறதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்புள் வந்து அங்கே வந்திருந்திருப்பாங்களாட்டு. கப்புள் வந்தவங்க நல்லா தாங்க இருந்திருக்காங்க. எப்படி என்னன்றது தெரியல, அந்த ரூமில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, கழுத்தறுத்து இறந்து போயிட்டாங்களாம். இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான் அங்கே இருக்குது. அந்த பொண்ணோட பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆள் கூட அந்த ரூம்குள்ளே தங்கவே முடியறதில்ல. இந்த மாதிரி தான் அமானுஷம் நடக்குதுன்னு எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு புரியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் வருஷமாக அந்த ரூமை பூட்டியே தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த நபர் தான் எனக்கு ரூம் கொடுத்தாலே கொடுத்தபடின்னு சொல்லி அந்த கீயை வாங்கிட்டு போயிருக்காரு. அதனால தான் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்படி சொன்னதுமே அப்போ நான் பண்ணதான் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இனிமேல் இந்த ரூம் எனக்கு வேண்டாம், நான் தங்கினதுக்கான காசை கூட கொடுத்துறேன், எனக்கு வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஏன்னா இப்போ அன்டைம்ல நான் எங்கேயும் போயிட்டு ரூம் தேடி அலைய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பசங்க, அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்க, இந்த ரூம் பாய் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தங்கறதுக்கான ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம், எங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்க வச்சுருக்காங்க. எப்படா காலையில் விடியும்னு இருந்தவர் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து வெளியே ஓடுறாருங்க. ஓடினவர் அவரோட வேலையை கூட அன்னைக்கு முடிக்கவே இல்லையாங்க. வேலையை முடிஞ்சாலும் முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களோட ஊருக்கே போயிட்டார். அங்கே ஊருக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட மனைவி கிட்ட சொல்லிட்டு அழுது ஆறுதல் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்காரு. இனிமேல் எங்கேயாவது அவசரமாக போயிட்டு இந்த மாதிரி ரூம் கேட்பீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணிட்டு தான் எங்கேயுமே கிளம்பணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்க மனைவி திட்டி இருந்திருக்காங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மோகன் அப்படின்றவரும் அதுலேருந்து உஷாராயிட்டாரா. ஆனால் மறுபடியும் அந்த மனுஷம் அவருக்கு தொடர்ந்துருக்கு. அந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னா, இந்த நபர் அன்னைக்கு நைட்டு நல்லாவே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட போய் படுத்திருக்காருங்க. நம்ம வீடு, நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது, இப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இவர் யோசனை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்கவுங்க அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்கவுங்க ஒரு அட்வைஸை கொடுத்து இவர் தேத்திட்டாங்க இல்லையா, அதனாலேயே இந்த நபருக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. போய் அன்னைக்கு நைட்டு படுக்கிறாரு. முன்னாடி நாளும் சரியாக படுக்காதனால நேரமாகவே படுத்திருக்காரு. படுத்து நல்லாவே தூங்கிட்டாராங்க. ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே ஆயிடுமாம். அதன் பிறகு இந்த நபருக்கு அதே ஹோட்டல் ரூமில் இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்கு. எப்படின்னா, அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த ஹோட்டலில் இவர் நுழைஞ்சதுமே ஒரு ஸ்மெல் வந்துச்சுல்ல, அதே ஸ்மெல்லு வந்துச்சாங்க. இப்படி இந்த ஸ்மெல்லு அவரோட தூக்கத்தையே கெடுக்கிற அளவுக்கு பயங்கர ஹெவியாக வந்திருக்கு. இப்படி அந்த நபர் அந்த ஸ்மெல்லை சுவாசிக்க தூக்கமே டக்குன்னு காணா போயிடுச்சா. என்னடா இது, மறுபடியும் இதே ஸ்மெல்லா அப்படின்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிருக்காருங்க. எழுந்தவர் அந்த ரூமையே சுற்றி பார்க்குறாரு. எங்கேயாவது மறுபடியும் அதே உருவம் வருதா, மறுபடியும் அதை நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே அந்த பெட்லேருந்து மெதுவாக இறங்குறாரு. இறங்கினவர் பெட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குங்க, அதை போயிட்டு லைட்டை போடுறாரு. லைட்டை போட்டுட்டு பார்த்தாலுமே அந்த ஸ்மெல்லு குறையவே இல்லையா, பயங்கர ஹெவியாக வந்திருக்கு. உடனே இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஹாலுக்கு போகிறாரு. அங்கே போனாலும் அதே ஸ்மெல்லு வருது. அந்த ஸ்மெல்லு மட்டும் வரலைங்க, நல்லா ஹெவியாக ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தமும் கேட்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், என்னைக்காவது என்கிட்ட மாட்டாமலா போயிடுவேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்ற குரலில் பேசியிருக்கு. அதுவும் பயங்கரமான குரலாக இருந்திருக்கு. இப்படி குரலை கேட்டதும் நல்லா திருன்னு முழிச்சிட்டே இருந்திருக்கார். எங்க இருந்தாலும் அந்த சத்தம் வருது, என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவர் கனவு கண்டுட்டு வந்திருக்கார். அந்த கனவுல
இவங்களோட வீட்டில் இருந்து நேராக அந்த ரூம்க்கே போகிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு இந்த நபராகவே போய் அந்த பெட்டு மேலே படுக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. இவ்வளவும் அந்த நபருக்கு கனவுல தான் நடந்திருக்கு. பெட்டில் படுத்ததுமே அந்த உருவம் இவரை நோக்கி பக்கமாக நெருங்கி வருது. அந்த மரப்பெட்டியிலேருந்து வந்து இவரோட கழுத்தை நெருக்கிதாங்க. பயங்கரமாக போட்டு நெரிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போது இவரால் மூச்சே விட முடியல. கண்ணை இறுக்கி மூடினவர் திறக்கிறாரு. பார்த்தா இவர் அவரோட வீட்டில் இருந்திருக்காரு. இவ்வளோ நேரம் நடந்ததும் அவருக்கு கனவுல நடந்திருக்கு. சே, ஒரு கனவு இப்படியாடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் எந்திரிக்கிறாரு. எழுந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. எந்த ஒரு உருவமோ இல்லை அந்த ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. நம்மளோட கற்பனை தாண்டா, இதையே நினச்சிட்டு இருந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வெளியே வராருங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட பெட்டு மேலே இவர் படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. போர்வையை போத்தின மாதிரி இருந்திருக்கு. பக்கத்தில் அவங்களோட மனைவி, அதுக்கு பக்கத்தில் இவர் படுத்துட்டு இருந்த இடத்துல உருவம். என்னடா இது, நம்ம போர்வை இப்படிதான் விலகி விட்டு வந்தோம், இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு பக்கமா நெருங்கி போறதுக்கே நடுங்கிறாருங்க. கையெல்லாம் பயங்கரமா நடுங்கிக்கிட்டே பக்கமா நெருங்கி போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா இவங்களோட மனைவி தான் இப்படி இழுத்து போத்தும் போது அந்த போர்வையானது அந்த மாதிரி இருந்திருக்கு. வேற எதுவுமே இல்லை. அதான் ஒருத்தன் பயந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே பயமா தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நபர் அடிக்கடி அந்த உருவங்களை நினைச்சு பயப்படவே ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயாவது மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்றத யோசிக்கிறாருங்க. மறுபடியும் எங்கேயாவது நமக்கு அந்த லேண்டு கிடைக்குமா, என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அதே மாதிரி ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு லேண்ட் ஒன்று விற்கிறதுக்காக போறாருங்க. அங்கே போயிட்டும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறாராங்க. அன்னைக்கும் அவருக்கு அதே மாதிரி கனவு வந்திருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி வந்துட்டே இருந்திருக்குங்க. இவரும் என்னென்னமோ பண்றாரு. என்ன பண்ணாலுமே அந்த எண்ணங்கள்ல இருந்து அந்த கனவுல இருந்து இவரால் மீளவே முடியல. என்னடா இது இப்படியே நடந்துட்டு இருக்கே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இவர் ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு. இப்படியே நடந்துட்டு இருந்தா என்னதான் பண்ண முடியும்? ஒரு நபருக்கு ஒரு டைம் 2 டைம் நடக்கலாம். தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா, இப்படியே தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும்? எதையாவது யோசிக்க முடியுமா? அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாம ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காருங்க. வெளியே யார்ட்டையும் பேசுறதோ இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதோ எதுவுமே இல்லாம ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்துட்டாரா. கடைசியா இந்த நபர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியோட அந்த மோகன், அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா, இவங்களோட குழந்தைகள், இவங்களை எல்லாருமே கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்குறாருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க அன்னைக்கு 2 நாள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கு. இவருக்கும் இப்போதான் மனசெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கு. ஒரு 4 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே கொடைக்கானல் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்பாடா எப்படியோ நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த சென்னை போனார் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஃபோன் வருது. நீங்கள் எப்போ வரீங்க, எங்களுக்கு இதை எப்போ முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்ததுமே இவருக்கு நடுங்கிருச்சாங்க. மறுபடியும் நம்ம அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நபர் அந்த ட்ரிப்பெல்லாம் முடித்து வீட்டுக்கு வராரு. வந்த நபர் கார் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போகிறார். அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இந்த நபர் எங்கேயுமே தங்காமலே எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கார்லேயே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டார். வர்ற வழியில் இவர் தங்கியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்க்கும்போது இவருக்கு ஒட்டமெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சாங்க. இவருக்கு ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற மாதிரியான அந்த ஃபீலும் வந்துச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போவுமே அடிக்கடி வெளியே போகிறது வரது உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவருக்கு அந்த வேலையே அதுதானே, அதனால போகிற இடமெல்லாம் தங்குறாரு. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதில்ல. முன்னாடியே ரூமை புக் பண்ணிட்டு தான் போவாராம். அங்கே போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற கதையே இவர்கிட்ட இல்லையா. இப்படி நடந்ததுக்கு அப்புறமா நம்மளும் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா பிளான் பண்ணி ரூமெல்லாம் போட்டுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணினதுக்கப்புறமா தான் போகணும். தெரியாத இடத்துல போய் இப்படி மாட்டிட்டு நம்ம முடிக்கிறத விட நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது எவ்வளவோ பெட்டர். இந்த மோகன் அப்படின்றவரும் அந்த நிகழ்வுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வந்துட்டாராம். ஒரு 6 மாதமாவது ஆயிருக்கும். எனக்கு டெய்லி கனவுல அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணோட அழுகுரல், சிரிக்கிற குரல், கூடவே அந்த ஸ்மெல்லு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நானேவே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நானும் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை முடிச்சிருக்காங்க மோகன் அப்படின்றவர். இந்த நிகழ்வு எப்படி
எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு ஹைப் போட்டுருங்க. இந்த நிகழ்வு மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளோட சேனல்ல போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து காட்டும். கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கான ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா, ரொம்பவே எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இது மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அந்த பயங்கரமான சம்பவத்தை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட முழு விருப்பம் இருந்தால் மட்டுமே சென்ட் பண்ணி வைக்கவும் அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான பேய் கதையோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.